ரொம்ப அடம் பிடிக்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த வருமத்தை கொடுக்கலாம். இந்த வருமம் கொடுத்தா பல நோய்க்கு தீர்வு கிடைக்கும். அந்த நினைவாற்றலை வளர்க்கக்கூடியது தான் இந்த வருமம். இந்த வருமத்தில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சால் அப்படியே தூக்கம் நல்லா ஜம்முன்னு வரும். நீங்கள் நட்டை எடுக்கும்போது கழுத்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வடித்த கஞ்சியில் நம்ம சுக்க போட்டு குடிக்கிறது பேர் தான் அன்னப்பால். நல்ல ஒரு உடம்புல ஒரு குற்றாலத்தில் குடித்த மூலிகையில் குடித்தது மாதிரி இருக்கும். யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா வருமக்கலை நிபுணர் சுரேஷ் சார் இருக்கார். ஸோ நம்மளுடைய பிரான்ச் முசிறியில் இருக்குது. ஸோ யாராவது போய் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி சார் சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இலவச பயிற்சி வகுப்பு. இந்த கோடை காலத்தில் இலவச பயிற்சி வகுப்பு. அந்த பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் சார் நமக்கு செஞ்சு காட்ட போகிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பயிற்சி வகுப்பு ஆரம்பிச்சிடலாமா? பயிற்சியை யாரை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், மிஸ்டர் ஹேலர் சக்திவேல் இங்கே தான் இருக்கார் நம்ம கூட. ஸோ இவரை வச்சு தான் இன்றைக்கி பயிற்சி வகுப்பு நடக்க போகுது. வணக்கம். வருமக்கலை நிபுணர் சுரேஷ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வருமக்கலையில் நம்ம உடம்புல ஃபுல்லாக இருக்க வருமங்களை எப்படி இயக்கிக்கலாம், நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி இயக்கிக்கலாம் அப்படிங்கிறத பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். மூளையும் நரம்பு மண்டலமும். இந்த மூளையும் நரம்பு மண்டலம் தான் நம்ம உடம்புல உள்ள பிரதானது. இது செயல்படாமல் வேறு எதுவுமே செயல்படாது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரை நாடி நரம்புகள்லாம் தூண்டக்கூடிய பகுதி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த நரம்புகள் இயக்கம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோடை காலத்தில் நம்ம இதை ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் கொஞ்சம் உடம்புக்கு பாடியில் ஹீட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டால் பாடியில் ஹீட்டு குறையும், உடம்பும் மனசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மன இறுக்கங்கள், மனம் பதற்றம், மனம் சம்மந்தப்பட்டது எல்லாமே குறையும். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம சில உணவு முறைகளும் இந்த பயிற்சி முறைகளும் நம்ம வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா இது நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியதை நம்ம செய்கிறோம். நரம்பு மண்டலத்தை தூண்ட உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுக்கும் போகக்கூடிய நரம்புகள், நாடிகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவு முறையும் இந்த பயிற்சி நம்ம வீட்டில் இருக்கவங்க சின்னவங்க அதை கூட பெரியவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா உடம்பை எப்பொழுதுமே இளமையாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தலையில் உள்ள மூளையும் நரம்பு மண்டலமும். இப்போ தலையை தலையில் ஃபுல்லாகவும் நம்ம வருமங்கள் இருக்குது. நம்ம வருமங்கள் அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா வாரத்தில் 2 முறை எண்ணெய் குளியல் செய்ய சொன்னாங்க. எண்ணெய் குளியல் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வருமம் தூண்டும், ஆட்டோமேட்டிக்காகவே தூண்டும். எப்படி கேட்டிங்கன்னா நம்ம தலையில் ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிட்டு எண்ணெய் குளியல் குளிக்கிறோம் இல்லையா, ஆயில் பாத்து. அந்த ஆயில் பாத் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நல்லா தலைக்கு தேய்ப்போம். தலையை தேய்க்கும்போது என்னென்னா தலையில் உள்ள நியூரான்ஸ், மூளையில் உள்ள நியூரான்ஸுக்கு தான் நல்ல எனர்ஜி போகக்கூடியது, நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது. அப்போ நம்ம ஒரு நல்லெண்ணெய் போட்டு தலையில் தேய்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்க கழிவுகள்லாம் வெளியே வர வச்சிடும். நல்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் வர வச்சுக்கூடும். அதனால தான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய். அது ஆட்டுறது எதுலேருந்து பார்த்திங்கன்னா எள்ளு. கடலையில் ஆட்டினா கடலை எண்ணெய், தேங்காயில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய், எள்ளில் ஆட்டினா மட்டும் நல்லெண்ணெய். இது ஏன்னா உடலை சுத்தம் பண்ணக்கூடியது. அதனால தான் தலைக்கு நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். அந்த எண்ணெயை ஊற்றி யூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த குளிக்கும்போது நாடி நரம்புகள்லாம் வேலை கொடுக்கும். அதாவது எந்த கை காலெலாம் வராமல் இருக்குதோ, உறுப்புகள் ஸ்லோவாக வேலை செய்யுதோ, இந்த நல்லெண்ணெய் போட்டு நம்ம உடம்புக்கு தேய்க்கும் போது தடவும் போது அது வேலை செய்ய வைக்கும் நாடி நரம்புகளில். அப்போ செயல்படாத உறுப்புகள்லாம் செயல்பட வைக்கும் இந்த வருமங்கள். அதுக்கு மூல காரணம் இந்த எண்ணெய் தான். அதனால தான் வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது செய்ய சொன்னாங்க. ஆனால் ஆண்கள் 3 நாள் குளிக்கணும், பெண்கள் மட்டும்தான் 2 நாள், செவ்வாய் வெள்ளி. ஆண்கள் திங்கள் புதன் சனி 3 நாள் குளிக்கணும். இந்த 3 நாள் குளிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நரம்போடு சேர்ந்து இயக்கும்போது தான் ஆண்களுக்கு முதல்ல ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாடி நரம்பெல்லாம் வேலை செய்ய வைக்கும். உடம்பை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வச்சுக்கும். நம்ம உடம்புக்கு நல்ல பல வியாதிகளுக்கு மூல காரணம் இந்த எண்ணெய் குளியல். இதை குளிக்க உடம்பு நல்ல ஆரோக்கியம். அந்த கோடை காலத்தில் எல்லாரும் பயன்பெறுங்க. இப்போ நம்ம தலை சார்ந்த வருமங்களில் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல செய்யக்கூடியது உடம்பு மனசையும் அமைதியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வருமம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பிருவ மத்திக்கும் மத்தியில் இந்த மூக்கு எலும்பு முடிகிற இடமும் நெத்தி இடம்
தொடர இடமும். இதில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நெல் அளவு பள்ளம் இருக்கும். இதை இந்த கை கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டை விரலில் சும்மா இது வந்து ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லக்கூடியது. இதில் பாதி அரை மாத்திரை, இதில் பாதி கால் மாத்திரை, அதில் பாதி கால் அரைக்கால் மாத்திரை. அந்த மாத்திரை அளவு இதை தொட்டிங்கன்னா போதும். அப்படியே ஒரு நிமிஷம் இந்த வருமத்தை கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் கொடுக்கணும். ரொம்ப குழந்தை அடம் பிடிக்குது, கொஞ்சம் நம்ம உடம்புல சுறுசுறுப்பு பத்தலை அப்படின்னா இந்த வருமத்தை கொடுக்கலாம். ரொம்ப அடம் பிடிக்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த வருமத்தை கொடுக்கலாம். இந்த வருமம் கொடுத்தா பல நோய்க்கு தீர்வு கிடைக்கும். உடம்புல எங்கே பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த வருமத்தை கொடுத்தா வேலை செய்யும். இது நிறையா இதில் வந்து தாந்திரிகத்துக்கும் பயன்படுத்துவாங்க, மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்துவாங்க, மருத்துவத்துக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இதை ரொம்ப நேரம் தூண்டினா போதும், மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. மனவசிய கலையில் இதை தூண்டும்போது அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது அரை மாத்திரை கால் மாத்திரை ஒரு நிமிஷம் ஏக்கனா போதும். இந்த வருமத்தின் பேர் திளர்ந்த வருமம். பார்த்தீங்கன்னா இதை தொட்டாவே போதும், மனம் அப்படியே அமைதியாயிரும். இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, டெய்லி நம்ம செஞ்சுட்டு வரும்போது நினைவாற்றல் பெருகும், மனசு நல்ல ரொம்ப அமைதி அடையும், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இந்த வருமத்துக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து 8 விரல் பார்த்திங்கன்னா உச்சி வருமம். இந்த 2 காதுக்கும் சென்று இதை வந்து இந்த 3 விரலால் தூண்டுறோம். இந்த வருமம் மட்டும், இந்த 2 வருமம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது நம்ம இதை பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்த 2மே நம்மளுடைய சுரப்பிகளான பிட்ரூட்ரி பீனியலை தூண்டக்கூடியது. இந்த வருமத்தை இயக்கும்போது என்ன நன்மை கிடைக்குன்னா, முதல்ல இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும். பிரபஞ்ச சக்தி உங்களை நேரடியாக நம்ம உடம்புக்குள்ளே போக வைக்கிறது இதுதான். இந்த வருமத்தை தூண்டும்போது ஆன்மீகமும் வளரும், ஆண்மையும் வளரும். இந்த வருமத்தில் நம்மளுடைய உச்சி குழி, உச்சி முடி, உச்சி வருமம், இதை என்ன பேர் சில பேர் கொண்டை போட்டிருப்பாங்க, அதில் கொண்டை குழி வருமம்னு சொல்லுவாங்க. இந்த வருமத்தையும் டெய்லி இயக்குனாவே உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது நம்ம உடம்புல உள்ள கோடான கோடி நரம்புகளும் குவியலும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் இரண்டும். அதனால் இந்த வருமம் நிறையா சினிமாலெல்லாம் நம்ம காட்டுவாங்கள்ல, இந்த வருமத்தில் சுட்டாங்கன்னா இறந்துருவாங்கன்னு, ரொம்ப பாதிச்சாங்கன்னா உயிருக்கு ஆபத்து. அந்த காலத்தில் போரில் ஈடுபடும் போது என்னாங்கன்னா, இதில் தாக்கிட்டாங்கன்னா அவங்க உயிர் பிழைக்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தி கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த யாருக்குமே தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருமத்தை தூங்கினா தூக்கம் நல்லா வரும். இந்த வருமத்தின் பெயர் உச்சி வருமம் அல்லது கொண்டைக்குழி வருமம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிருவ மத்தியிலிருந்து 2 விரல் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா பால வருமம். இந்த வருமத்தை நல்லா இப்படி பிடிச்சிங்கன்னா போதும், தெளிவு கிடைக்கும், மனம் தெளிவு கிடைக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, கிறுக்கு பிடிச்சாப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க இல்லையா, இந்த வருமத்தெல்லாம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு தெளிவாயிரும். ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் அப்படின்னா இந்த இடத்த தான் நம்ம தட்டுவோம் எப்பொழுதுமே. அப்படியே நெத்தி போட்டு தட்டி தட்டி யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்னென்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்ப ஆணவமாக இருக்கிறவங்க இதெல்லாம் குறைஞ்சிரும் இது கொடுக்கும்போது. சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு கால் மாத்திரை அளவு ப்ரெஷர் கொடுத்தா போதும், 30 நொடி.
அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சினியமும் வருமம், இதிலிருந்து மேலே இந்த வருமம். இதை தான் அந்த நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் குளியல் இருக்கும்போதே இதெல்லாம் தலையை நல்லா போட்டு தேய்ச்சிருவாங்க. தலையை தோட்டுறங்கிற முறையில் நல்லா போட்டு தேய்ப்பாங்க. தேய்க்கும்போது என்ன ஆகுனா எல்லா வருமமும் ஆக்டிவேட் ஆகிரும். அப்போ என்ன ஆகும், எண்ணெய் தேய்ச்சி விட்டு இதெல்லாம் தடை விட்டுட்டு இருக்கும்போது குழந்தை போட்டால் நல்லா ஜம்முன்னு தூங்கும். அது பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும். உடம்பு நல்லா அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ 1, 2, 3, 4 வருமம். இந்த 4 வருமம் செஞ்சாவே நல்ல தூக்கம் வரும், நல்ல உடம்புக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கண் சார்ந்த வருமங்கள் பார்க்க போகிறோம். இப்போ கண்ணை பார்த்திங்கன்னா கண்ணில் மேலே கீழே பக்கவாட்டில் 4 வருமங்கள் இருக்குது. கண் விழியோட சேர்த்து மொத்தம் 5 வருமங்கள். இந்த 5 வருமங்களும் தூண்டும் போது என்ன ஆகும்னா, இந்த கண்குள்ள சுரப்பிகள் இருக்குது, அந்த சுரப்பி வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ ஏன் நம்ம அடிக்கடி கண்ணை சிமிட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் கண்ணை பாதுகாக்கக்கூடியது இமை தான். இந்த இமை வந்து என்ன ஆகணும், கண்ணுக்கு உள்ள பாதுகாப்பு. அது ஒரு படை வீரராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ பட்டாலும் கண்ணை சிமிட்டுறோம். ஏன்னா யாரும் குத்திடுவாங்களோ இது வாங்குறவங்களோ டக்குன்னு என்ன பண்ணும், அது ஃபோர்ஸாக மூடி திறக்கும். ஒரு தூசி படைஞ்சாலும் என்ன ஆகும், மேலே இருக்கிறத கீழே கொண்டாந்து கீழே தான் விடும். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வருமம் இருக்குது, சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பில் தெரியும், சின்னதாக பள்ளமாக தெரியுதா? அதே மாதிரி 2 பக்கெட்டும் தெரியும். இது கண் சார்ந்த வருமம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கடுகளில் தான் பள்ளம் இருக்கும், ஒரு குட்டி கடுகு அளவு தான் பள்ளம் இருக்கும். சும்மா அந்த வருமத்தை லைட்டாக தூக்கி விடனா போதும், அந்த கிளாண்டு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி நெத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன கடுகளவு தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இது 4ம் சுரப்பிகளை சுரண்டக்கூடியது. சுரக்க என்ன ஆகுனா கண்ணிலேருந்து உங்களுக்கு நல்ல கண்ணை பாதுகாக்கக்கூடியது. சும்மா இதெல்லாம் நம்ம டெய்லி இதுதான் என்ன பண்ணால், அந்த காலத்தில் கண்ணுக்கு எண்ணெய் கட்டினாங்க. கண்ணுக்கு எண்ணெய் கட்டும்போது என்ன ஆகுனா இந்த சுரப்பிகள்லாம் நல்லா சுரக்கும். நம்மளுக்கு இதுதானே தெரியாமல் சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடுவோம், கண்ணை பிதிக்கிட்டு பேய் வர மாதிரி காட்டுவோம் தெரியுங்களா? அதெல்லாம் வந்து இந்த இமையை தூண்டக்கூடியது தான். இது உள்ளார பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வருமம் இருக்குது, மந்திர வருமம். இப்போ இது வந்து ருத்ர வருமம், சின்னதாக இருக்கும் மேலேயும் கீழேயும். அதே மாதிரி இது நட்சத்திர வருமம், இது மந்திர வருமம். இந்த 4 வருமங்களும் கண்ணில் கருவிழி ஒரு வருமம். அதுதான் வந்து கண்ணு தெரியல அப்படிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடியதுங்கிறது அதுதான். அந்த வருமத்தை எப்படின்னா டைரெக்டாக இயக்கக்கூடாது, கண்ணை மூட வச்சு லைட்டாக இதில் ப்ரெஷர் கொடுத்தா போதும். நம்ம உடம்புலையே ஒரு பகுதிக்கு ரத்தம் வராத இடம் எதுனா கருவிழி தான். கருவிழிக்கு ரத்தம் வராது, எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகும், கருவிழிக்கு ரத்தம் வராது. இப்போ இந்த 5 வருமத்தையும் இயக்கிட்டு நல்லா ஒரு டப்பில் தண்ணியை பிடிச்சி வச்சு கண்ணை நல்லா முழிச்சு பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். யாருக்கெல்லாம் கண்ணில் வந்து குறைபாடு இருக்குதோ இதை செஞ்சாங்கன்னா நல்லா க்ளீனாக தெரியும். அதுக்கப்புறம் அவங்க நைட்டில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு டெய்லி படுத்தாங்கன்னா நல்லா கண்ணு குளிர்ச்சி ஆகிடும். அப்போ உடம்புல உள்ள பாடியில் உள்ள சூடெல்லாம் எங்கே ஏறும் அப்படின்னா கல்லீரலில் உள்ளது என்ன ஆகும்னா கண் வழியாக தான் வெளியில் வரும்.
இப்போ வெளியில் வந்து கண்ணு சிவக்கிறது, கண்ணு திக்கு திக்குன்னு எரியுதுன்னா பாடியில் உள்ள ஹீட்டெல்லாம் இது வெளியாக தான் வெளியில் ஏறும். வெளியில் ஏறும்போது அதுக்கு குளிர்ச்சி படுத்துறதுக்கு தான் இந்த வருமத்தெல்லாம் தூண்டுறோம். இதை தூண்டுனதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு சொட்டு விளக்கெண்ணெய், இந்த கண்ணுக்கு ஒரு சொட்டு, அந்த சொட்டு நயமான விளக்கெண்ணையாக போடணும். ஏன்னா விளக்கெண்ணெயில் கலப்படம் இருந்துச்சுன்னா கண்ணு எரியும். நயமான மரச்செண்ணெயாக இருந்ததுன்னா ஒரு சொட்டு, இதுக்கு ஒரு சொட்டு, அதுக்கு சொட்டு போட்டு படுத்தோம்னா காலையில் அருமையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இது வந்து உத்து பார்க்குறோம். டிவியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதிகப்படியாக பார்க்கக்கூடிய மொபைலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்ணு சிவன்னு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மொபைல் தான். மொபைலில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சும்மா பார்க்கும்போது அதில் இருக்க ஒளிக்கதிர்கள் நம்ம கண்ணை தாக்கும். அதெல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் குறைச்சிக்கலாம். இன்றைக்கி பார்க்காம இருக்க முடியாது. அதுதான் நம்மளுக்கு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அதனால் அதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்க முடியாது. ஆனால் குறைச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அவ்வளோதான். இந்த 5 வருமத்தையும் இயக்கும்போது இதுக்கான நம்ம உபயோகத்தை பொறுத்தக்கூடியது விளக்கெண்ணெய். இதை செய்யும்போது இந்த கண்ணுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்கு. இந்த மூக்கு சார்ந்த வருமங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக உள்ளக்கூடியது இந்த வருமம். இந்த வருமத்தை தூண்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல மூக்கு அடைப்பு, இப்போ மூக்கில் ஒழுவுறது இதெல்லாம் வந்து இதில் ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா இதுலேருந்து இங்கிட்டு ஒரு நரம்பு போகும். அந்த நரம்பில் அடைச்சிருக்கும். அந்த நரம்பு அடைச்சிருந்தால் என்ன ஆகும்னா ஒழுவிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஃப்ரீ ஆயிரும். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகள் விளையாடுவோம், மூக்கில் எங்கன்னு சொல்லிட்டு விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ளது தான் இது. இப்படி அடைச்சினா போதும், ஏர்ஸ் அப்படியே அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கொம்பேறி வருமம். எல்லாத்துக்கும் இந்த கோபம் வருது, சீரிப்பாயும் சொல்லுவாங்கள்ல, மூக்கு மேலே கோபம் வருது அப்படிம்பாங்கள்ல, இதுதான். இது ஒரு வருமம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு பயம், அதிர்ச்சி, தகவல் எதுவும் இருந்தால் கூட இந்த வருமத்தை தூண்டினா ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வந்து நியூட்ரல் பண்ணக்கூடியது, நம்ம உடம்புல உள்ள நியூட்ரல் பதியக்கூடியது. இதெல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் வரும். இந்த வருமமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இடகலை, பிங்களை, சுழுமுனையில் வர்றது எல்லாமே நியூட்ரல் பண்ணக்கூடாது. இதே நம்ம வந்து ஆன்மீகத்தில் சொல்லும்போது இது வந்து சூரியகலை, இது சந்திரக்கலை. இந்த சந்திரக்கலையில் அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கும்போது இது நியூட்ரல் பண்ணுறது. பாசிட்டிவ், நெகட்டிவ், இது நியூட்ரல், நம்ம உடம்புல உள்ளது நியூட்ரல் பண்ணக்கூடியது. இந்த வருமத்தை யாருக்கெல்லாம் அதிகமாக கோவப்படுறாங்களோ, உணர்ச்சி வசப்படுறாங்களோ, அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வருமத்தை தூண்டினா போதும், நியூட்ரல் ஆயிரும். இது என்னன்னா டைரெக்டாக பிரெயினுக்கு போகக்கூடியது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகி சண்டை போடுறாங்க, இல்லை தண்ணியை போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ணுறாங்க. தண்ணி போட்டவங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் போதை இறக்கி வச்சுக்கலாம். எவ்வளோ போதையாக இருந்தாலும் சரி, இந்த நுனிமுக்கை ஒரு சுண்டு விட்டிங்கன்னா போதும், போதை இறங்கி போயிடும். ஏன்னா நம்ம முட்டியில் கரண்ட் அடிச்சாப்பில் விளையாடுவோம்லே, அதே மாதிரி இந்த நுனிமுக்கில் இப்போ பாருங்கள், உடம்பே சிலிருக்கும் பாருங்கள், டக்குன்னு இறங்கிடும். உடம்புல எவ்வளோ இதாக இருந்தாலும் குறைஞ்சிரும். அப்புறம் குடித்த காசு வேஸ்ட்டாங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா இப்போ ஒரு பொது இடத்துல வந்து தகராறு பண்ணுறாங்க, அது மாதிரின்னா யாரும் தொந்தரவு பண்ணிடுறாங்கன்னா நம்ம கிட்ட போய் ஒரு சுண்டுகிட்ட போடும், அவனுக்கு போதை தெளிஞ்சு போயிடும். ஏன்னா அவன் செய்யலை, அவனுக்குள்ளே இருக்க மதுரை வீரன் செய்கிறாரு. அதனால் அதெல்லாம் இதை செஞ்சோம்னா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுழுமுனை வருமம் நியூட்ரல் பண்ணக்கூடியது. 2 மூக்குக்கும் சென்டரில் இந்த இடம் நம்ம உடம்பு சார்ந்தது, மயக்கம் வருது, ஒரு வலிப்பு வருது, இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த வருமத்தை கொடுத்தா உடனே ஆஃப் ஆயிரும். நியூட்ரல் பண்ணக்கூடியது, நம்ம உடம்புல உள்ளதை நியூட்ரல் பண்ணக்கூடியது. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 2 மூக்குக்கும் சென்ட்ரு. இதே இது நம்ம ஒரு சேவ் பண்ணுறோம், பிளேடு தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா கூட இதை அமுத்துனீங்கன்னா ரத்தம் நின்றுடும். இந்த வருமம் என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரல் பண்ணிடும். நம்ம உடம்புல உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் ரெண்டுமே நியூட்ரல் பண்ணக்கூடியது. அதனால தான் இதெல்லாம் சுழுமுனையில் வரும். நேர்கோட்டில் நம்ம உடம்புல வர்றது எல்லாமே சுழுமுனை வருமங்கள். அடுத்தது கீழேன்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்து கீழே வந்து நம்ம இந்த தாவாங்கட்டையில் உள்ளது ஒட்டு வருமம். இந்த ஒட்டு வருமம் எப்படி என்னது வேலை செய்யணும், அப்படியே மூக்குக்கு நேர் கீழே இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளமாக இருக்கும், அப்படி லைட்டாக தொட்டிங்கன்னா போதும். இந்த வருமத்தை செய்ய என்ன ஆகுன்னா நல்ல அந்த சல்வா ஒழுவுறது, பேச்சு தடைப்படுறது இதெல்லாமே சீர்படுத்தும்.
இது எல்லாமே மூளையும் நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையக்கூடியது தான். நம்ம தலை சார்ந்த வருமங்கள் எல்லாமே மூளையும் நரம்பு மண்டலம் தூண்டக்கூடியது தான். இப்போ எங்கே வந்து தொட்டாலும் என்ன ஆகும், அதோட எண்டு பகுதி மூளை தான். இப்போ நம்ம ஒரு பாட்டுக்கு வந்து நுனியில் கொடுக்கலாம், இல்லைன்னா அடியில் கொடுக்கலாம். ரெண்டில் கொடுத்தாலும் எனர்ஜி லெவல் ஒரு இடத்துக்கு தான் போகும். இப்போ நம்ம பார்த்தது இந்த இது கொம்பேரி வருமம், ஒட்டு வருமம். இந்த வருமம் தாடை இதெல்லாம் வரக்கூடியது, நல்ல சுரப்புகளில் சுரக்கக்கூடியது. இப்போ வாய் சார்ந்த வருமங்களில் பார்க்கும்போது இந்த 2 வருமம், அதாவது நாடிகள் இது 2 பக்கட்டும் வரும். கண்ணுக்கு 2 நாடிகள், மூக்குக்கு 2 நாடி, வாய்க்கு 2 நாடி. இப்போ பல்வலி, வாய் சம்மந்தப்பட்டது, வாயில் நாற்றம் வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்திங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காது சார்ந்த வருமங்கள். இப்போ நம்ம காது சார்ந்த வருமங்கள் பார்த்திங்கன்னா வரிசைக்காக இருக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காது, இங்கே காதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நாடி தெரியும். அதாவது நாடி வந்து காதுக்கும் 2 நாடி போகும், இடது காதுக்கும் வலது காதுக்கும். மூக்குகளை போகிற மாதிரி, கண்ணுக்கு போகிற மாதிரி, வாய்க்கு போகிற மாதிரி காதுக்கும் 2 நாடி போகும். அந்த நாடியை பார்த்திங்கன்னா தொட்டிங்கனாவே தெரியும். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பு இருக்கும், 2 பக்கத்துமே தெரியும். இது ஒரு வருமம். இந்த வருமம் பேர் உங்களுக்கு பொய்கை வருமம். இந்த வருமம் அப்படியே லைட்டாக தான், ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா வலிக்கும். நார்மலாக இருக்கவங்கள தொட்டு பார்த்தாவே வலிக்கும். பிரச்சனை உள்ளவங்களுக்கு இப்போ சரியாக காது கேட்கல, காது இறைச்சல், காது மந்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வருமத்தை 2 பக்கம் சேர்ந்தாப்பில் இயக்கணும். சும்மா லைட்டாக டச் பண்ணிங்கனாவே போதும். இது பார்த்திங்கனாவே ஒரு பள்ளம் தெரியும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா காதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் காதில் கேட்கலையோ, காதில் கொஞ்சம் பேச்சு குறைபாடு இருக்கும், இதெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தடவி கொடுத்தாவே போதும். இந்த வருமத்தை தொட்டாவே போதும், வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா செவி குற்றி. இந்த காதை ஒட்டினாப்லேயே இருக்கும், ஒரு விரல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இது எல்லாமே காது சம்மந்தப்பட்டது தான். காது மந்தல், காது இறைச்சல், காதில் ஒரு ஒயின் சவுண்டு வருது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருத்து இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குருத்து குற்றி இது பக்கத்துலேயே ஒரு வருமம் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பு தெரியும். இது எல்லாமே வந்து ஒரே இதில் வரும். உங்களுக்கு ஃபீல் பண்ணுறது தெரியுதா, துடிக்கிறது பார்த்தீங்களா? இந்த 3 வருமம் சேர்ந்தாப்பில் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படியே மேலேருந்து இருக்கலாம். இதுவும் நம்ம எல்லாமே வந்து நம்ம குழந்தையாக இருக்கும்போது எல்லாம் செஞ்சது தான். வருமங்கள் இதாவே நம்ம என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையில எண்ணெய் எல்லாம் காதுக்கு கட்டிக்கிட்டு நல்லா அப்படி தொடச்சி விடுவாங்க. தொடச்சி விடும்போது என்னன்னா காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளையில ஏன் நம்ம இதெல்லாம் அது செஞ்சாங்க அப்படின்னா, 10 மாதம் நம்ம கருவில் இருக்கும்போது எல்லாம் குறுகியே இருந்தோம். அப்போ இருக்கும்போது காலை நீட்ட முடியாது, கையை நீட்ட முடியாது, வடிவேல் சொல்கிற மாதிரி உள்ள ஒரு ஃபேனு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தோம். அப்படி இருந்து வெளியில் வந்தபோது அதெல்லாம் அப்படியே இறுகி போயிருக்கும். அதெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எண்ணெய் குளியல் எல்லாம் டெய்லியே வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலில் போட்டு ஒரு ஆயாவும் தனியாக இருப்பாங்க. குழந்தை பிரசவம் ஆச்சுனாவே அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்குனே ஒரு தனியாக ஒரு ஆயா இருப்பாங்க. அந்த ஆயாவோட வேலை என்ன, கையை நீ விடுறது, காலை நீ விடுறது, கழுத்தை நீ விடுறது, முகத்தை நீ விடுறது, தலையை நீ விடுறது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்க்கும்போது தலையை வச்சு அமுத்திட்டாங்கன்னா சப்பையாக போயிருக்கும். அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் உருட்டி கிருட்டி கொண்டாந்தாங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பஞ்சு, பிறந்த குழந்தைங்கிறது பஞ்சு மாதிரி உள்ளது. அதுக்கெல்லாம் ஒரு உருவத்தை கொடுத்து கொண்டாந்து வெளியில் வந்ததுக்காக அப்புறம் அந்த உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் பலப்பத்துக்கு தான் இந்த வருமத்தெல்லாம் இயக்கிட்டே வந்தாங்க. அதுதான் அந்த தடவல் முறைங்கிறது. அது மாதிரி தான் இந்த காதில் மேலேருந்து இப்படி கீழே இழுத்திங்கன்னா போதும், காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து வெளிப்புறத்தில் உள்ளது, எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கேட்க வைக்கும். இதே இது காது உள்ளார இருக்குது, எனக்கு சதை உழந்துருக்கு, அதெல்லாம் குறையுமானா குறையாது. அதுக்கெல்லாம் வேறு தான் பண்ணி ஆகணும். சின்ன பிரச்சனைகள், இப்போ காதில் சரியாக இறைச்சல் வருது, காது கேட்க மாட்டேங்குது, காது வலிக்குது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தடவலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காதுக்கு வந்து அளவாடி, இந்த இடத்துல ஒரு பல்லம் இருக்கும், 2 பக்கத்துமே பல்லம் இருக்கும். வாயை திறங்களேன், மூடுங்களேன், துடிப்பு தெரியுதா, ஒரு பல்லம் மாதிரி தெரியுதா? இது இந்த வருமம் பார்த்திங்கன்னா இந்த ஜாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த வருமம். இது இன்னொன்றுக்கு ஸ்பெஷலாக ஒன்று, உடம்புல வலிப்பு, கால் கை வலிப்பு வருதுல, காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்து ஒரு பக்கட்டுமாக வெட்டி சுண்டி இழுக்கும். அதுக்கு இதெல்லாம் கொடுத்தா குறையும், உடனே அரெஸ்ட் ஆகும். இதெல்லாம் நார்மலாக இருக்கும்போது தொட்டிங்கன்னா வலிக்கும். ஏன்னா நார்மலாக இருக்கும்போது தொட்டு பார்க்கக்கூடாது.
எதுவும் பிரச்சனை இருந்தால் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் லைட்டாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். இதுதான் ஜா வாயை திறந்து மூடினாவே இது அசைவு கொடுக்கும். அந்த இது இந்த மண்டை ஓட்டில் உள்ள இப்படி திறந்து மூடும்போது இதோட ஜாயிண்ட். இந்த 4 வருமமும் காது சார்ந்த வருமங்கள். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகம் உடம்புல சூடு, தலை பாரம் இது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வருமத்தை சுண்ணாம்பு வருமம். இதை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த தலையோட மடிப்பு வருது, இந்த தலையோட எலும்பு முடிகிற இடம், இதை லைட்டாக அப்படி தூக்குனாவே தலை ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். கபாலத்தை தூக்கி இறக்கி விட்டால் எப்படி இருக்கும், வெளிக்காற்று உள்ளே போச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப தலைவலி தலை சூடெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் அப்படியே உள்காற்று உள்ளே போனால் எப்படி இருக்கும், இப்போ நம்ம வெயிலேருந்து வந்துட்டு ஏசிக்குள்ளே வந்தால் எப்படி ஜம்முன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கும். நம்ம உடம்பு சூடுக்குள்ளே இருக்கும்போது இது மாதிரி செஞ்சோம்னா அப்படியே இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபீலிங் தெரியும் உடம்புல. தெரியுதா? நல்லாவே தெரியுது. உடம்புல அப்படி ஏற்றோம்னா அப்படின்னா நம்ம ஒரு டப்பாவை திறந்து மூணுனா எப்படி வரும், ஒரு காற்று உள்ளே வர மாதிரி இந்த மண்டையில் உள்ள எலும்பு இப்படி லைட்டாக தூக்கும்போது உள்ளே போகும். அந்த காலத்தில் தேரையர்லாம் பண்ணது அறுவை சிகிச்சை இதுதான். தேரையர் சித்தர் பண்ணது இது. உள்ளார இதுதான், உள்ளார தேரை குஞ்சிருந்தனால தான், அதை வெளியே எடுத்தனால தான் அவர் தேரையர். இப்போ இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம், இதை கொடுக்கும்போது காதுக்கு பின்னாடி இங்கே ஒரு வருமம் இருக்குது. இந்த வருமத்தை இயக்கிறது, இந்த வருமத்தை இப்படி இயக்கலாம். அப்படி இயக்க வேலை எனக்கு சிரமமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த வருமத்தை அப்படி நெட்டி எடுத்தாவே போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதோட கண்ட்ரோல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இன்னும் நம்ம டீப்பாக போகும்போது அந்த காதுக்குள்ளேயே ஒரு 108 வருமங்கள் இருக்குது. அதை தான் அரிக்குலர் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இது காதுக்குள்ளாரையே இருக்கக்கூடியது. இதோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி மண்டைக்கு இது ஒரு இது இருந்த மாதிரி இது காதுக்கு இது இழுத்தோம்னா இது உள்ளே ஏர் உள்ளே போயிட்டு வரும். இந்த வருமத்தை இயக்கும்போது இப்படி ஒரு கேப்பு கிடைக்கும். இப்போ கேப்பு கிடைக்கும்போது ஒரு மலை ஏறும் அப்படிங்கும்போது காது அடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சுண்டு வரலை விட்டு இப்படி ஆட்டுவோம். அப்படி ஆட்டும்போது உள்ளே ரிலீஸ் ஆயிரும். அடுத்த ரவுண்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே போகும்போது காது அடைக்கும். அதனால தான் அந்த மிஷின், காது செவிட்டு மிஷின்லாம் இதுக்குள்ளே இப்படி இழுத்து வைக்கிறது. அதோட மிஷினோட என்னன்னு கேட்டிங்கன்னா காதை அகட்டி கொடுக்கறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இப்படி நல்லா அழுத்தி வச்சோம்னா காதுக்குள்ளே மட்டும்தான் சவுண்டு கேட்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த இதை வச்சு நம்ம அப்படி ஒரு ஆட்டும்போது என்னன்னா உள்ளே இருக்க நீர்லாம் இருந்துச்சுன்னா வெளியே இருந்துச்சுன்னா காது கிளியராக கேட்கும். அப்போ அதுக்கு தான் இது கொடுக்குறோம். இது கொடுத்துட்டு இதை கொடுத்து உடம்புல ஏதாச்சும் அதிகபட்சமாக நம்ம உடம்புல கூடுதலோ குறைச்சலோ இருந்துட்டா இந்த வருமத்தை இயக்கினாவே போதும். இப்போ எச்சு முழுங்க முடியல, தொண்டை வலிக்குது, ஏதாச்சும் இது இருக்குன்னா இதெல்லாம் நியூட்ரல் பண்ணக்கூடியது. ஒரு 3 ஷேக் பண்ணாவே போதும், உடம்பு ஃப்ரீ ஆயிரும். இந்த காது மூக்கு தொண்டை இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு சிரமமாக இருக்குது, குரல் கட்டுது அப்படின்னாவே இதை கொடுத்தாவே இதெல்லாம் ஃப்ரீ ஆயிரும். இப்போ அதனால தான் காது மூக்கு தொண்டை இஎன்டி அதான் வேலை செய்யக்கூடியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நரம்பில் தான் உள்ளே போகும். மூக்கு, வாய், காது இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம உச்சி வருமம் பார்த்தோம். இந்த உச்சி வருமத்துலேருந்து 8 விரல் பார்த்திங்கன்னா இங்கே வரும், சீருங்கொல்லி வருமம். இது எதுனா இந்த திறந்த வருமத்துக்கு நேர் பின்னாடி இந்த வருமம். இந்த வருமம் இதோட ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல நினைவாற்றல் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய இதெல்லாமே இது ஒரு மூளை, அதாவது பின்மூளை. நம்ம ஸ்பைனல் கார்டு உடம்புடைய 2வது மூளை. இந்த 2வது மூளையிலன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா 33 ஜோடி எலும்பு இருக்குது. இந்த 33 ஜோடி எலும்பு கனெக்டிவிட்டி பண்ணுறது இதுதான், இந்த சீருங்கொல்லி வருமம். இதோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்ல நினைவாற்றல் வளர்க்கக்கூடியது. இப்போ நம்ம இன்னாருது அப்படின்னு சொன்னோடனே இங்கேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் மைண்டு. அதாவது மனங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, எல்லாத்தோட கலவை தான் மைண்டு. மனசுன்னு மட்டும் தனியாக இல்லை, மனசுன்னு மட்டும் தனியாக செயல்படாது. அது கண்ணோடு சேர்ந்து செயல்படும், காதோடு சேர்ந்து செயல்படும், வாயோடு சேர்ந்து செயல்படும், நம்ம உணர்ச்சியோடு சேர்ந்து செயல்படும், எல்லாத்தோடு சேர்ந்து செயல்படும் தான் அதுக்கு பேர் மனம். அந்த இதோட சேர்ந்தது தான் இது. நம்மளுடைய நினைவாற்றலை வளர்க்கக்கூடியது, இன்னாருன்னு சொல்லக்கூடியது. இப்போ கண்ணால் பார்த்தோன்னே டங்குன்னு போய் நினைவுக்கு வரும், காதில் கேட்கும்போது இன்னா பாட்டு, இன்னா இசை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம விடுறது தொட்டோன்னே இது இன்னாரு தொடுறாரு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதோட இதுதான். அந்த நினைவாற்றலை வளர்க்கக்கூடியது தான் இந்த வருமம். இந்த வருமத்தில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சால் எல்லாமே மறந்து போயிடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகளெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பொனடியில் அடிக்காத,
எல்லாம் ஞாபகம் மறந்து போயிடும். அதனால் சினிமாலெலாம் கட்டுவாங்களே, இதில் அடித்தாவே அப்படியே கோமாக்கு பெற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதில் அடிக்கக்கூடாது. இந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியது. இது ஏன்னா இதோட ஜாயிண்டில் வர்றது. நம்ம இந்த சர்வைக்கல்லில் வரக்கூடிய இந்த 33 ஜோடியும் இதில் தான் கனெக்ட் ஆகி இது மூலியமாக தான் அது போகும். அதனால தான் இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் தான் தண்டுவத்தல். அதனால தான் இது மூளை, நம்மளுடைய மனிதனுடைய 2வது மூளை. ஏன் அப்படின்னா இந்த பார்ட்டு வந்து இந்த கழுத்தில் வரக்கூடிய எலும்பு C1 to C7 இது எல்லாமே முகம் சார்ந்ததோட கனெக்டிவிட்டி. இது மூலியமாக தான் இதுங்களுக்கு உறுப்புகளுக்கு நரம்புகள் போகிறது. காதுக்கு போகிறது, கண்ணுக்கு போகிறது, மூக்குக்கு போகிறது, வாய்க்கு போகிறது எல்லாமே இதோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தான் பின்னாடி வரக்கூடியது. அது பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ கழுத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பின்னாடி சீருங்குழியிலேருந்து கீழே 4 விரல் கீழே இதை வந்து பேனுக்குழின்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பேனை பொறுக்கி இதில் இடத்துல குத்துவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பிடரி. இது பார்த்திங்கன்னா இதுதான் இது முடிகிற இடம். இந்த C1 ஆரம்பிக்கிற இடம், C1 சர்வைக்கல் போனு ஆரம்பிக்கிற இடம். இந்த இடத்த தூண்டுனா நல்ல கழுத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியது. கழுத்து தேய்மானம், கழுத்தில் வரக்கூடிய இறுக்கங்கள், தசை பிடிப்பு எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம எப்பொழுதும் சொல்லட்டும் போது கிளாக் வைஸ் தான் நம்ம கொடுக்கணும். 2 முறையாக கொடுக்கலாம். கிளாக் வைஸ் கொடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தா மறுபடியும் கிளாக் வைஸில் தான் முடிக்கணும். கிளாக் வைஸில் முடிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த C1லேருந்து முடிகிற இடம் C7 முடிகிற இடம். இந்த வருமம் பார்த்திங்கன்னா இது ஒரு வளைமுறிந்த முடிச்சு. அதாவது உடம்புல உள்ளதெல்லாம் முடிச்சு. இது ஒரு முடிச்சு ஆரம்பிக்கிற இடம். முடிச்சு மீன்ஸ் ஜங்ஷன். இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. அதாவது C1 to C7 முடிகிற இடம், T1 ஆரம்பிக்கிற இடம். Tங்கிறது டொராசிக்கு, T1 to T12 வரைக்கும் வர்றது. இது வந்து மார்பு சார்ந்தோட கனெக்டிவிட்டி. நம்ம இப்போ பார்க்க போகிறது கழுத்து சார்ந்தது தான். இப்போ கழுத்துனாவே தலையும் கழுத்து எல்லாம் சேர்ந்தது தான் தலை சார்ந்த வர்மங்கள். இதை பார்க்கும்போது இதில் கொடுக்கும்போது இந்த வர்மத்தை கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ளே இருக்க எனர்ஜி, கெட்ட எனர்ஜிலாம் வெளியில் ஏற்றி விடும். இதை கையை 3 விரல் வச்சு அப்படியே சுழச்சி கொடுத்தோம்னா சுழற்சி கொடுத்து வலது பக்கத்து கொண்டு போயிடணும். அதே மாதிரி இடது பக்கத்து சுழற்சி கொடுத்து இடது பக்கத்து கொண்டு போகணும். இது என்னன்னா இந்த பக்கத்து வர்றது இந்த பக்கத்து இழுத்துட்டோம், இந்த பக்கத்து இழுத்துடும். இதோட இது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்டதெல்லாம் வெளியில் போகக்கூடியது. இப்போ சொல்லுவாங்கள்ல பேய் பிடிச்சிருக்குது, இல்லை உடம்புல என்னமோ மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது, இல்லை மருள் வந்து ஆடுறாங்க அப்படி மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இதை கொடுத்தா அப்படியே ஆஃப் ஆயிரும். அதே நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னா வெளியே ஏற்றணும் அப்படின்னா இந்த வருமத்தை கொடுத்தா உடம்புல இருக்கிறதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியில் ஏறிடும். இந்த வருமம் நல்லதை உள்ளே கொண்டு வர்றது உச்சி வருமம். உள்ளே போயிட்டு அது வேலை செய்கிறது நல்லதாகவும் வேலை செய்யும், கெட்டதாகவும். அந்த கெட்டதை வெளியேற்றக்கூடிய வருமம் இந்த வருமம். இது பாடியில் உள்ள ஹீட்டு மாதிரி உள்ளதெல்லாம் வெளியில் போகிறோம். உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே தள்ளக்கூடியது. இந்த பக்கத்து உள்ளது நவதுவாரங்கள் வழியாக வெளியில் போகிற மாதிரி இந்த பக்கத்து உள்ளதில் இந்த பக்கத்து வெளியில் ஏற்றிடும். இந்த வருமத்தை தூண்டினாவே போதும். உடம்புல உள்ள உடம்பு சோகமாக இருக்கிறோம், ஒரு கவலையோடு இருக்கும், அப்படி மாதிரி இருக்கவங்களுக்கு இதை தூண்டும் போது இதில் இருக்க உடம்புல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ ஆயிரும். பார்த்திங்கனாவே மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஏதாச்சும் ஒரு டென்ஷன், கவலை, ஏதாச்சும் இப்படி போல சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகளோடு இருந்தோம் அப்படின்னா இதை தூண்டினா போதும் குறைஞ்சிரும். மொத்தம் மனசில் இருக்கிறத எல்லாம் ஒரு இறுக்கத்தை குறைக்கக்கூடியது இந்த வருமம். இதெல்லாம் கொடுக்கும்போது ஆக்டிவ் ஆகும். இதை தூடும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியில் போயிடும். ஆனால் அதுதான் உடம்புள்ள உள்ளதை தீயதை வெளியேற்றக்கூடியது இந்த வருமம். சும்மா அப்படி இதை பண்ண யாராச்சும் ஒரு ஆகோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னாவே போதும், இதில் போய் கையை வச்சாவே போதும் ஆஃப் ஆயிடுவாங்க. இல்லை அது அடங்கவே மாட்டேங்குதுன்னு அப்படின்னா சுழச்சி கொடுத்தா போதும் அப்படியே இறங்கிடும். என்னென்னா மூளையில் வரக்கூடிய நியூரான்ஸ் சொல்லக்கூடிய அதிவேகத்தை குறைக்கக்கூடியது இது. ஒரு உடம்புல ஒரு எனர்ஜி போயிட்டு இருக்குது, கெட்டதாக இருக்குது, அவகாசமாக இருக்கிறாங்க, கற்றுக்குறாங்க அப்படின்னா இப்போ தனிப்பட்டவங்க கூட கற்றுவாங்க. அது அவங்க மாதிரி உள்ளதுக்கு இதை குடித்தா போதை இறங்கும். இதை குடிச்சிங்கன்னா சுத்தமாக அந்த அவகாசமான இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும் இந்த வருமம். அடுத்தது பார்த்தோம்னா கழுத்து. இந்த கழுத்தில் உள்ளக்கூடிய மையப்பகுதி இது பார்த்தா கழுத்தில் நடுக்கம் ஏற்படுதுல. தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, தலையை ஒரு பக்கட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த நரம்புக்கு இதை கொடுக்கக்கூடியது கழுத்து நடுக்கு வருமம்.
கழுத்து நடுக்கு வருமம். இந்த பக்கெட்டு அதே மாதிரி நடுப்பறை. இது நடுப்பறை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கழுத்து தேய்மானம், ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லைட்டிஸ், தேய்மானம் இதெல்லாம் இருக்கிறதுக்கெலாம் இதை குறைஞ்சிரும். இதை என்ன பண்ணணும், இது நம்ம நல்ல எண்ணெயை போட்டு நல்ல மேலேருந்து லைட்டாக தடவல் கொடுக்கணும். தடவல் கொடுத்தா போதும். எனக்கு இல்லை வருமத்தை கரெக்டாக லொக்கேஷன் தெரியல அப்படின்னா வலிச்சு விட்டாவே போதும். இது மாதிரி நல்லா வலிச்சு விட்டா போதும். 2 முறை இருக்குது. ஒன்று தடவல் முறை, வருமத்தை தூண்டுதல். 2 பண்ணாலும் வருமம் வேலை செய்யும். இப்போ பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அது வருமம்னு தெரியாது, கழுத்தை நீ விட்றா சரியாக போயிருப்பாங்க இல்லையா. இது கழுத்து வலி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, படி வச்சு படுப்பாங்க. படி உலக்க இது மாதிரிலாம் வச்சு படுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த நரம்புகள் அழுத்த அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும். ஓகே. இப்போ 2 பக்கெட்டு உள்ள நடுக்க வருமத்தை குறைக்கக்கூடியது கழுத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது பார்த்திங்கன்னா கழுத்து மடக்கக்கூடிய இடம், இதுதான் நெட்டி வருமம். இப்படி கையை வச்சு இது வச்சா ஆட்டோமேட்டிக்காக நெட்டி விழுந்துடும். எடுத்தோன்னெலாம் இது செய்யக்கூடாது, பாடியை ஃப்ரீ பண்ணிவிட்டு செஞ்சால் தான் விழுவும். எடுத்தோன்னே விட்டால் எல்லாம் சுளுக்கிக்கும். விழுந்துருச்சு. இப்போ நடுக்கு வருமம் பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஆடம் ஆப்பிள்ம்போம். இதில் வந்து இது தொண்டைக்குழி வழியாக வரக்கூடியது. உணவு பாதை 2மே இதில் வரும். ஏரும் உள்ளே போகும், உணவும் உள்ளே போகும். உணவு போகும்போது இது மாதிரிக்கும். இதை வந்து கையை வச்சா என்ன பண்ணுவோம், இதில் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா உயிருக்கு ஆபத்து. அதனால தான் பண்ணுவாங்க, சூசைட் பண்ணுறவங்களும் இதில் கவுரை போடுறது. கழுத்து போட்டு இதாகிக்கும். இதை வந்து லைட்டாக டச் பண்ணாவே போதும். இது என்னென்னா சரியாக நம்ம உணவு குழாயில் வந்து சரியாக உணவு இறங்க மாட்டேங்குது, எச்சு முழுங்கினா வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை கொடுத்தா போதும். சும்மா பூ டச்சு, கண்ணு இமைக்கு எப்படி கொடுத்தோமோ அது மாதிரி தான் இதுக்கும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா போதும். இப்படி கொடுத்து நம்ம முழுங்கி பார்க்கணும். முழுங்கும்போது கடுசாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த குருத்து குட்டியை நல்லா இழுத்து விடும்போதும் இதுவும் கொடுக்கும்போது அது பேலன்ஸ் ஆகிக்கும். காது மூக்கு தொண்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா உறக்க காலம். இப்போ தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அளவாடியிலேருந்து அப்படியே கையை கொண்டாந்து அப்படியே வலிச்சு விட்டுட்டு அப்படியே கொண்டாந்து அப்படியே வலிச்சு விட்டால் போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், உட்காந்துருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுவோம் இல்லையா. அதுதான் இந்த உறக்கம். இந்த நரம்பு தான் இப்படியே வந்து இப்படி வர்றது. இப்படி வரும்போது இந்த நரம்பு இப்படி தூண்டும்போது உறக்க காலம் வருவோம். இதுலேருந்து பக்கவாட்டில் அப்படியே தூக்கம் நல்லா ஜம்முன்னு வரும். டெய்லி இதெல்லாம் நம்ம லைட்டாக செஞ்சுக்கிட்டாவே இதெல்லாம் நம்ம செய்கிறது தான். அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லா பலன் இருக்கும். நம்ம துண்டெல்லாம் தோட்டும்போது இப்படி தோட்டுவோம். ஆனால் இது தோட்டும்போது இந்த உறக்க வருமா வேலை செய்யுதுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா வலிக்கும், லைட்டாக தான் கொடுக்கணும். இது தும்மிக்காலம், குறவலை உள்ளே இறங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா விலங்கு வருமம். இந்த காரை எலும்பு இருக்கு இல்லையா, அந்த காரை எலும்புலாம் எடுத்தோம். இதுதான் வந்து சிவப்பணுகளை கூட்டக்கூடியது. இது எத்தனை முறை இறக்கலாம்னா ஒத்தப்படையில் இறக்கலாம். 5, 7, 9 இது மாதிரி இதில் இறக்கலாம். ஓகே. இப்போ நம்ம தலை சார்ந்த வருமானங்களாம் இருக்கும்போது என்ன ஆகும் உடம்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் தடவி போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு உடம்புல வந்து ஒரு குற்றாலத்தில் குடித்த மூலிகையில் குடித்தது மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோம்னா உடம்பு அப்படி வேலை செய்யும். உடம்பு இதை நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா இப்போ உடம்புல ஏதாச்சும் கூட குறைச்சா கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது உடம்புக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த குருத்து வருமத்தை ஒரு இயக்கிட்டு இந்த உச்ச வருமத்தை ஒரு 3 தட்டம் தட்டினா போதும், பேலன்ஸ் ஆகிக்கும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம தலை சார்ந்த வருமத்தை இயக்கியிருக்கோம், உடம்புல ஒரு புத்துணர்ச்சி தெரியும், உடம்பு உள்ளாரையே உள்ள வேலை செய்கிறது தெரியும், ஒரு எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது.
இல்லை நல்லா இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணும்போதே அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் முகத்துக்கு இங்கே ஆரம்பிச்சது, நெத்தியில் இங்கே வச்சது, இங்கே வைக்கிறப்ப எனக்கு நல்லா டீப் ஸ்லீப் ஃபீல் ஆச்சு. உச்சந்தலையில் வைக்கும்போது இந்த தலையில் இது இந்த மண்டை ஓட்டை வந்து லைட்டாக புஷ் பண்ணணும் அப்படின்னீங்க இல்லையா, அதுவுமே வந்து தலையில் இருக்கிற சூடு குறைஞ்சது நல்லாவே ஃபீல் ஆச்சு. நீங்கள் நட்டை எடுக்கும்போது கழுத்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே பெயின் எடுத்துச்சு. ஒரு ரொம்ப பெயின் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற வலி குறையுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறனால தான் உங்களுக்கு ஓவராக வலிக்கும். கொஞ்சம் வலி இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நம்ம ஒரு வெயிட்டை தூக்குறோம் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி பேலன்ஸாக தூக்க மாட்டோம். ஒரு கைக்கு அதிகம் வேலை கொடுப்போம், ஒரு கம்மி வேலையாக கொடுப்போம். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கினாப்புறம் ஒரு பிடிமானம்லாம் இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது சுக்கு காஷாயம் சாப்பிட சொல்கிறது. ஒரு உடம்புக்கு வந்து ஒரு வருமத்துக்கு ஒரு முதல் மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கு தான். சுக்கு தான் வாதத்தை குறைக்கக்கூடியது, நல்லாவே வாதத்தை குறைக்கக்கூடியது. வருமத்துக்கே முதல் வந்து சுக்கு தான். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான் தான் இதை எடுத்து உரைத்தது. அப்பன்ட்டு இருந்து முருகப்பெருமான் வாங்கி முருகன் தான் வந்து எல்லா சித்தர்மார்களுக்கும் கொடுத்தது. அதுலேருந்து உணவுன்னு பார்க்கும்போது அன்னப்பால் தான். அன்னப்பாலுங்கிறது வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வடித்த கஞ்சியில் நம்ம சுக்கை போட்டு குடிக்கிறது பேர் தான் அன்னப்பால். உடம்பு எவ்வளோ வலியாக இருந்தாலும் சுக்கு தான் ஒரு மருந்து. அந்த உள் மருந்தை வெறும் சுக்கை சாப்பிட முடியாது இல்லையா, உரைக்கும் இல்லையா, அதனால தான் அன்னப்பாலோட வடித்த கஞ்சியில் சுக்கை போட்டு கலக்கி குடித்தா உடம்பு வலி நீங்கும். இது இயற்கையான இது. நம்ம இந்த ஒரு பெயின் கில்லர் போடுறோம், அது போல் அதெல்லாம் பக்க விளைவுகள் உள்ளது. இது சூடாக நம்ம சாதத்தை வடித்து அந்த வடித்த கஞ்சியில் ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூனோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கலக்கி குடித்தோம்னா உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ளே இருக்க வலியெல்லாம் பிடிக்கிறோம். நம்ம உடம்புல ஏன்னா அன்னாடு நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா, ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இது இயற்கை மருந்து. ஹார்லிக்ஸோ பூஸ்டோ அதில் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன சுக்கு பலன் வந்து பயங்கரமாக இருக்கும். இதை நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும். இதை நம்ம நல்லா இருக்கும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம சேனல் மூலிமா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னாலும் நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நல்ல தலையை நல்லா தடவலாம். நல்லா தடவி முகம் கண், இதுதான் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சது. காது மேலே கீழே இழுத்து விடுறது இப்படிலாம் தடவி கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு சுடுதண்ணியை உடம்புல ஊற்றுனா போதும், வருமம் வேலை செய்யும். இதுவும் வருமம் தான். ஏன்னா இது முறையாக செய்யணும்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லாதனால அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தடவிடா சரியாக போயிடும், இதை செய்யடா சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் அது சயின்ஸோடு கம்பேர் பண்ணும்போது நாடி நரம்புகளுக்கெல்லாம் வேலை கொடுக்குறோம். நியூரான்ஸுக்கு உள்ள புத்துணர்ச்சி போகும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வேலை இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து விட்டு ஏன் ஃப்ரீயான நம்ம கிச்சனுக்குள்ளே ஒரு எக்ஸசைஸ் பண்ண வச்சு அப்படி இருக்கும், அது மாதிரி தான். இதை தூக்கி விட்டோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும், அவ்வளோதான். இதை நம்ம ஒரு சயின்ஸோடு கம்பேர் பண்ணும்போது அதுதான் நம்மளோட படிப்போட அறிவு. அதை கம்பேர் பண்ணி சொல்லும்போது இதை செய்யும்போது உடம்பு நல்லா இருக்கும். எதுவுமே என்னால் எனக்கு செய்ய முடியலைங்க அப்படின்னாலும் இந்த வருமத்தையும் இயக்கினாவே போதும். 1 2 3 இந்த 3 வருமத்தை இயக்கினாவே போதும். டெய்லி ஒவ்வொரு நிமிஷம், குறைஞ்சது 1 நிமிஷம் இதை நம்ம இயக்கிட்டு வந்தாவே உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவையில்லாது மனக்கவலை தான். ஒன்று ஃபாஸ்ட்டை நினச்சே வருத்தப்பட்டுருப்போம், இல்லைனா ஃபியூச்சர் நினச்சே வருத்தப்பட்டுருப்போம், ப்ரெசென்ட்டில் இருக்க மாட்டோம். ப்ரெசென்ட்டில் வர்றதுக்கு தான் இந்த வருமத்தை தோன்றுறது. யோசனை வரும் இல்லையா, இந்த வருமத்தை தோன்றது ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுக்கு. நம்ம அறியாமலேயே ஏதாச்சும் யோசித்தோம்னா நல்ல முடிவு வர்றதுக்கு தட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் சித்தம் தெளியும். இதை செஞ்சுக்கிட்டு வந்தாவே போதும், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்ததை நம்ம பார்க்கலாம். நன்றி.